வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அண்ணன் தங்கை இருந்தாங்க. வயசு வித்தியாசம் கொஞ்சம் அதிகம், ஒரு 10 வயசுக்கு மேலே தங்கைக்கு. அண்ணன் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு. ஆட்டோவில் வந்து டெய்லி அவங்களோட தங்கையை வந்து கல்லூரிக்கு கொண்டாந்து விடுவார். அப்படி கல்லூரிக்கு கொண்டு விடும்போது அந்த ஒரு நாள் காலையில் டிஃபன் பாக்ஸை வண்டியிலே வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க தங்கச்சி. இவர் உடனே அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து போய் கொடுப்பாரு. கொடுக்குற நேரத்தில் அந்த தங்கை கூட படிக்கிற பையன், யார் இவர் அண்ணனா, அவங்க அண்ணனா? இல்லை அவர் எங்கள் அண்ணன் இல்லை, அவர் ஆட்டோ ஓட்டுறவர், இன்னும் ஆட்டோவில் கொண்டாந்து விடுற அண்ணன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே சரின்ட்டு அவர் ஒன்றும் சொல்லாமல் அந்த சாப்பாட்டு டப்பாவை கொடுத்துட்டு, இதுமாதிரி நீ வண்டியில் வந்து வச்சிட்டோமான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். போயிட்டு தான் உடனே தங்கச்சி காலையில் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணனை, நீ எதுக்கு காலேஜுக்கெலாம் வர, நீ எதுக்கு வந்து அசிங்கப்படுத்துகிற என் அண்ணன்னு சொல்லி, எனக்கு அசிங்கமாகுது, நீ ஆட்டோ டிரைவர்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாகுது அப்படின்ட்டு அவங்க அண்ணன் கோவிச்சுக்குவாங்க. அந்த நேரத்தில் அவருடைய சித்தப்பா அங்கே இருப்பார். 2 பேருக்கும் சித்தப்பா. அவர் வந்து, என்னம்மா என்ன நினச்சிட்ருக்க, நீ உங்கள் அம்மா வந்து நீ சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஒரு 5-6 வயசில் உன்னை விட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் உங்கள் அப்பாவும் செத்து போயிட்டார். உங்கள் அண்ணன் நல்லா படிச்சிருந்தான். படித்து காலையில் நல்ல வேலையும் கிடச்சிது. அமெரிக்காவில் வேலை கிடச்சிது. அந்த வேலைக்கு கூட போகாமல் போகல. ஏன் போகலன்னா, அவன் அமெரிக்கா போயிட்டா உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் அவன் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கான். நீ அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் அவன் ஒரு ஆட்டோக்காரன்னு ஏளனமாக சொல்லிகிட்ருக்க. அவன் ஆட்டோ ஓட்டுறதே ஒன்றால் தான். எல்லாம் அவன் படித்த படிப்புக்கு வெளியில் போய் நல்லா வேலை செஞ்சுருந்தாரான். இந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காக அவன் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கான். நீ அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன்ட்டு கடுமையாக சொல்லுவார் சித்தப்பா. அப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க, இது மாதிரி நமக்காக தான் அண்ணன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு யோசித்து அவங்க அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நான் சாரி, நான் தப்பாக பேசிட்டேன், அவங்கள என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ பரவாயில்ல, அதெல்லாம் நீ ஒன்றும் இது பண்ணாத, நீ என் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அதே மாதிரி அடுத்த 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் கல்லூரிக்கு ஆட்டோவுக்கு டெய்லி விடுவார். அன்றைக்கும் 3 நாள் கழிச்சு அந்த ஆட்டோ சாப்பாடை வச்சுட்டு போயிடுவாங்க. தங்கச்சி வண்டியிலே எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அந்த கூட படிக்கிற மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன உங்கள் ஆட்டோக்காரர் அண்ணன் வந்துட்டாரா அப்படின்வாங்க. அவர் ஆட்டோக்கார அண்ணன்ல, என் சொந்த அண்ணன், ஆட்டோ தான் ஓட்டுறாரு, அதனால் உனக்கு என்ன கஷ்டம், அவர் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி தான் என்னை படிக்க வைக்கிறாரு, திருடலை போய் சொல்ல அப்படின்ட்டு தன் அண்ணனை பெருமையாக சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கையில் வந்து அண்ணன் தங்கி உறவுன்றது ஒரு புனிதமான உறவு. அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் செய்கிற உதவிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்களுடைய தியாகத்தை புரிந்து கொண்டு மதிப்பு கொடுக்கணுன்றது தான் அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.